சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியாகி அதாவது காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான மீன ராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடான காலபுருஷன் தத்துவப்படி முதல் ராசிக்கு மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சியாகி அவருடைய பயண காலங்கள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 45 நாட்கள். அந்த 45 நாட்கள்ல இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 1/6/2024 சனிக்கிழமை இந்த செவ்வாய் பயிற்சியானது. செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா மேச வீடான காலபுருஷ தத்துவப்படி முதல் வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் ரிஷப வீட்டில் இருக்கு, 2ஆம் வீட்டில். கேது பகவான் அவருடைய 6ஆம் இடமான கன்னி வீட்டில் இருக்காரு. சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு. ராகு மற்றும் மீனத்தில் இருக்கு. இந்த 12 ராசிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரியம், வீரியம் இதெல்லாம் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தம்பியுடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல, தம்பி என்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இவரின் பலம் அமைந்தால் மட்டுமே, ஒரு சாதகமான ஒரு பலம் அமைஞ்சால்தான் சொந்தமா சுயமா ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க முடியும். அப்ப இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷன் தத்துவப்படி 4ஆவது இடம், 4ஆவது ராசி. இந்த ராசிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன். சந்திரன் அப்படின்னா தாயின்னு அர்த்தம். இந்த கிரகங்களோட அடிப்படையில சகோதரக்காரகன் சொல்றது செவ்வாயை சொல்றோம்ல. இப்ப சூரியன் அப்படின்னா அப்பான்னு சொல்றோம், சந்திரன் தாய். இந்த கடகராசிக்கு உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்கார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயுடைய காரகம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சல், தைரிய, வீரியத்தையும் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அப்ப இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவானே. இந்த அதாவது சந்திரன் அப்படின்னா தாய், சூரியன் அப்படின்னா அப்பா, செவ்வாய் அப்படின்னா சகோதரக்காரகன். பெண்கள் ஜாதகத்துல கணவன் காரகன் குறிக்கும், சகோதரக்காரகன் சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த சகோதரன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஒரு நல்ல நிலையாகப்பட்டது அமைஞ்சால் மட்டுமே சுயமாக வீடு கட்டுவதை கூட சிந்திக்க முடியும். அப்ப அவரை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? சகோதரன் என்று அழைக்கப்படும் கிரகம் பாத்தீங்க அப்படின்னா வீர தீர செயல்கள், ஆபத்தான காரியங்கள், இது எல்லாமே செவ்வாயுடைய காரகம். கண்டம், ஒரு கண்டத்தை தாண்டிட்டப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது பாத்தீங்க அப்படின்னா கண்டம். இரத்த காயங்கள், இரத்த காயம் படுறது எல்லாமே ஒரு உடல்ல இரத்த காயம் படுறது, எதிரிகள், விதவை, போர்க்களம், வெடிபொருட்கள், ஆபத்தான நெருப்பு, உடலில் ஓடக்கூடிய ஒரு இரத்தம், உடலில் ஓடக்கூடிய உஷ்ணங்கள், இது எல்லாமே செவ்வாயுடைய காரகம். அப்ப இந்த செவ்வாயுடைய காரகம் பாத்தீங்க அப்படின்னா மேலும் அவருடைய அம்மை நோய், அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அதுதான். உடல்ல வரக்கூடிய கொப்பளம் எல்லாம் வருது இல்ல, இந்த கொப்பளங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதுதான். பெரிய பேராசைப்படுறது, களவு, திருடு, இது எல்லாமே செவ்வாய் தான் காரகரு. அதிக காம குணம், காமம் ஆசைப்படுறது, அது எவ்வளவு விஷயங்கள்
அதாவது திருட்டு குணம் எல்லாமே தீயவை போன்றவற்றை எல்லாத்துக்குமே காரகர் செவ்வாய் தான். அப்ப இந்த செவ்வாயாகப்பட்டவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரையில எப்படி இருக்கும்? உங்களுடைய தொழில்ல முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. உங்களுடைய தொழில்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. இதுவரை சந்திச்ச ஒரு ராசியிலேயே கடகராசி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷமா அடிமேல அடி வாங்கி தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா, அடிமேல அடி வாங்கினாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி கடகராசிக்கு உண்டு. ஏன்னா அந்த தாய் குணம்ங்கிறதுனால எல்லாத்தையும் சகிச்சு பொறுமையா போகக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த கடகராசிக்கு. அப்போ உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், புதன், குரு எல்லாமே அமைஞ்சு உங்களுக்காக 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாங்க. உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அது இல்லாமல் உங்களுடைய களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 3 அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால காதல் திருமணங்கள் வெற்றி பெறும், கைகூடும். அது இல்லாம சண்டை சச்சரவுகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகும். இந்த செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு விபரீதமா அமைய பெற்றா ஒரு உயிரை துச்சமாக கூட மதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட தீவிரவாதி, மொத்தமா ஒரு கொல்றது வைக்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம்ல, அவனெல்லாம் செவ்வாயுடைய காரகம் விபரீதமா இருக்கும். அவனுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கும். அப்ப அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு உயிரை கூட துச்சமா கூட மதிக்காம அவன் பாட்டில் சர்வசாதாரணமா சுட்டு போட்டோ குண்டு ஓட்டோ போயிட்டே இருப்பான். அப்போ இது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயோட இணையும் கோள்கள் யுத்தத்தை சந்திக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா யுத்தத்துல தள்ளப்பட்டு தோற்றவை தமது சுய பலனை இழக்கும். அந்த 2 கிரகத்திலையும் எந்த கிரகங்கள் தோத்து போகுதோ அது பாத்தீங்க அப்படின்னா அதோட சுய பலனை இழந்துடும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து நிற்க அல்லது சேர்ந்து பார்க்கும் பாவகங்கள் பலவீனமாகும். அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? சேர்ந்து பார்த்தாலும் சரி, ஒன்னா நின்னாலும் சரி, பாவகம் பலவீனம் அடைஞ்சிடும். இந்த பாவகம் பலவீனம் அடைகிறதுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இருவருமே சேர்ந்து சஞ்சரிக்கும் போதோ இல்ல பூமியில பாத்தீங்க பார்க்கும் போதோ பூமியில பிரளயங்கள், நிலநடுக்கங்கள், சுனாமி, கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயின் பலம் விபரீதமாக அமைய பெற்றால் உயிர்களை துச்சமாக கூட மதிக்க மாட்டார்கள் சொல்லி நம்ம சொன்னோம். அது கண்டிப்பாக உண்மை. இதனால் நான் 2, 4, 7, 8, 12 ஜென்ம ராசியில இருந்தும் சரி, லக்கணத்துல இருந்தும் சரி, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் நிற்க அது செவ்வாய் தோஷத்தை குறிக்கும். செவ்வாய் தோஷத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்றோம், இல்ல செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ உள்ள ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்றோம் அப்படின்னா அது சரியா போயிடும். இல்ல ஆணுக்கு இருக்கு பெண்ணுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிதுன்னா அதுவும் பெரிய விதையில ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய அனுக்கிரகம் பெற்றாலும் செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா வக்ரமும் ஆவாரு. இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே பாத்தீங்க செவ்வாய் 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம், 1.5 மாசம். அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த படிப்பும் சரி, அவருடைய கொள்கையும் சரி, பேச்சுவார்த்தையும் சரி, தொழிலும் சரி, எல்லாமே நல்ல முன்னேற்றம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த கிரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு வகையான சிறப்பு உண்டு. அந்த யுத்தத்துல ஈடுபடுது அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 10ல தான் இருக்கு. தனியா 10ல இருக்கக்கூடிய கிரகம் 10ல் ஒரு பாவி இருந்தால் அவருடைய தொழில் ஸ்தானம் என்பது சிறந்து விளங்கும். அதுவே குருவாகப்பட்டவர் இருந்துச்சு அப்படின்னா 10ல ஒரு பாவி கிரகம் இல்லாம குரு பகவான் சுப கிரகம் இருந்தால் 10ல் குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் என்பது அது ஒரு இயல்பான பேச்சு. அப்போ குரு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. சரி, உங்களுக்காக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானில் குரு பகவான் இருக்கிறதுனால வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த 12 ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது ஒரு பொது பலன் மட்டுமே.
இதை பொறுத்தவரை கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கூடிய சீக்கிரம் ஏற்பட்டுவதற்கு இந்த கடகராசியை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் 45 நாள் லாபஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்ல முன்னேற்றம். 12ல் வந்து 4 கிரகங்கள் இருந்து ஆட்சி பலம் பெறுது. ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஆகா, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அருமையான ஒரு பொன்னான காலகட்டம். அப்போ உங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் உங்களுக்காக 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தெல்லாம் பார்க்கறதுனால பாவகங்கள் பலம் பெறும். அதனால நன்மைகள் உண்டாகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பாதங்கள். அதில் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் உங்களுக்காக 8ஆம் இடத்துல செய்யக்கூடிய காலங்கள். அவர் வந்து அஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனிங்கிறது செவ்வாயுடைய அதாவது சனியினுடைய தாக்கத்துல அஷ்டம சனியில பாதி தான் அர்த்தாஷ்டம சனி. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அஷ்டம சனி காலங்களா இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் வந்து உங்களுக்காக சூரியன், புதன், சுக்கிரன், குரு எல்லா கிரகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியில இருந்து உங்களுடைய 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணங்கள் கைகூடும். மற்ற பூர்வ புண்ணிய ஸ்தானங்களால் குலதெய்வம் உண்டாகும். அதனுடைய கட்டுக்குள்ளே இருந்தாலும் கட்டெல்லாம் அவுத்துட்டு வெளியில வந்துடும். குழந்தை பேரு கண்டிப்பாக கரு உருவாகுதல், கரு நல்ல நிலையில உருவாகிடும். இதுல எந்த விதமான குறைபாடுமே இருக்காது. அப்ப இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நல்லதா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.